நடுநாடியோடு கூடி நடமாடும் உருவே, நடராஜ 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 குருவே. ஸோ அப்போ நீங்க அந்த சீடனுங்கிற அந்த தகுதியை பக்குவத்தை நம்ம வந்து இப்போ ஏற்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா என்ன நடக்கும் நம்மளுக்கு முதல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்குரிய குரு வந்து நம்மளுக்கு வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொன்னேன். நம்ம குரு நம்மளை தேடி வருவார். என்னது, குரு தான் வந்து ஒரு சிஷியனை தேர்ந்தெடுக்க முடியும். ஒரு சிஷியன் வந்து சீடன் வந்து ஒரு குருவை தேர்ந்தெடுக்க முடியாது. டிசைன்ல அப்படிதான் இருக்கு. ஓகேங்களா? இவன் கரெக்டான சிஷியன், இவனுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற இது வந்து குரு தான் வந்து டிசைட் பண்ணுவாரு. ஓகேங்களா? இன்னைக்கு போறவங்கலாம் வாங்க இவ்வளவு அமௌண்ட் எடுத்துட்டு வாங்க, என் ஆசிரமத்துக்கு வாங்க, இதுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அதுதான் நடந்துட்டு இருக்கு உலகம் பூரா பெரும்பாலும். இதனால அவங்களுக்கும் பிரயோஜனம் கிடையாது, இவங்களுக்கும் பிரயோஜனம் கிடையாது. பொழுது வேணா போக்கிக்கலாம். இதான் சொன்னேன், இது மனம்ங்கிற ஒரு விளையாட்டு. இது மனம்ங்கிற விளையாட்டு தான் கூட்டத்துல கும்பல்ல இருக்கும். உண்மையான ஆன்மீகம் என்பது தனி. எப்பவுமே ஆன்மா தனியா தான் இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? இறைங்கிறது எப்பவுமே தனியா தான் இருக்கும். மனம் தான் எப்பவுமே கூட்டத்தோட இருக்கும். ஏன்னா பயம், அந்த பயம் தான் கூட்டத்துக்கே காரணம். ஓகேங்களா? உள்ள ஆன்மாக்கு எந்த பயமும் கிடையாது. அதனால அது எப்பவுமே தனியா தான் இருக்கும் உங்களுக்கு. கூட்டம் இருந்தாலும் அதுக்கு பிரச்சனை இல்லை, கூட்டம் இல்லாட்டியும் பிரச்சனை இல்லை. மனம் அப்படிங்கிற விஷயம் வந்து தனியா இருக்க முடியாது. அதுக்கு எப்பவுமே பயம். அதுக்குள்ள இன்னொரு நாள் போகலாம் நம்ம. ஸோ அப்போ நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, நம்ம தகுதியை வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன எப்படி நடக்கும், நெக்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குரு தேடி வருவாருன்னு சொன்னேன். அது என்ன மாதிரி குரு, எப்படி தேடி வருவார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த குரு நம்மளை தேடி வர்றதுக்கு முன்னாடி என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஒரு பரீட்சை அப்படின்னு ஒன்று வைக்கப்படும். என்னது, பரீட்சை அப்படின்னு ஒன்று வைக்கப்படும். ஏன்னா நம்ம என்ன லெவலில் இருக்கோம் அப்படின்னு வந்து இயற்கை வந்து நம்ம என்ன பண்ணணும், டெஸ்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம டீச் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம எந்த நிலையில் இருக்கோம், என்ன பக்குவத்தில் இருக்கோம் அப்படின்னு அது என்ன பண்ணணும், அது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குரிய ஒரு குருவை தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அனுப்பி விட ஆரம்பிக்கும். இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்க இந்த உலகத்துல வந்து மெட்டீரியலிஸ்டிக்கான இந்த உலகத்தை, பொருள் சார்ந்த இந்த உலகத்துல வந்து என்ன சின்ன வயசுல இருந்து படிச்சுக்கிட்டு வந்திருக்கோம். கல்வியில என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு வருஷம் ஃபுல்லாக அந்த சிலபஸை எடுத்துட்டு இதெல்லாம் தான் எக்ஸாமுக்கு தான் டேட்டுன்னு சொல்லிட்டு முன்னாடியே அவங்களுக்கு வந்து என்ன பண்ணிடுறாங்க, ஒரு தேதியை கொடுத்துட்றாங்க. ஒரு மாசத்துக்கு முன்னாடி, 2 மாசத்துக்கு முன்னாடி இந்த தேதியில தான் பரீட்சை வைக்க போறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. சொல்லிட்டு இதுதான் சிலபஸ், இதுல இருந்து தான் கேள்வி கேட்க போறோம்னு அதையும் உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. ஓகேங்களா? அப்படி கொடுத்துட்டா என்ன ஆகும் அப்படின்னா, அது உண்மையான பரீட்சையா இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையான பரீட்சையா வந்து இருக்கவே இருக்காது. என்ன சப்ஜெக்ட் வேணா இருக்கலாம், என்ன சிலபஸ் வேணா இருக்கலாம். உலகத்தில் எந்த மொழியும் இப்படி தான் வந்து இந்த கல்விங்கிறத நம்ம கட்டமைச்சு வச்சிருக்கோம். ஆனால் நேச்சர்ல வந்து இப்படிலாம் இருக்கவே இருக்காது. இயற்கை நம்மளுக்கு எப்படி டெஸ்ட் வைக்கும் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு ஒரு சாம்பிள் கொடுக்குறேன் உங்களுக்கு. அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எந்த போதனையும் கொடுக்கறதுக்கு முன்னாடி, எந்த டீச்சிங் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு டெஸ்ட்டை வச்சுட்டு தான் அந்த டெஸ்ட்டையும் எப்படி வைக்கும் அப்படின்னா, நம்ம எதிரே பார்க்காத நேரத்தில் தான் அந்த டெஸ்ட்டே வந்து வைக்கும். என்ன பண்ணும், நேச்சர் வந்து நமக்கு வைக்கும். ஓகேங்களா? டிசைன்ல வந்து அப்படிதான் இருக்குது. ஏன்னா அப்படி நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் நம்ம டெஸ்ட் வச்சாதான் உண்மையாவே நம்ம எங்க இருக்கோம் அப்படிங்கிறத விஷயத்தை நம்ம எடுத்துக்க முடியும். நேச்சர் என்னைக்குமே உண்மையா தான் இருக்கும். நம்ம தான் வந்து உண்மைங்கிற போர்வையில போலியா நம்ம இருக்கும். எல்லா சப்ஜெக்டையும் இதுதான் சிலபஸ், இதுதான் டேட், இந்த டைம்ல தான் நான் டெஸ்ட் வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, மற்ற நேரத்தில் ஆர்ட் அடிச்சுட்டு அன்னைக்கு ஒரு நாள் முன்னாடியோ இல்லாட்டி பிட்டோ ஏதோ சம்திங் அன்னைக்கு மட்டும் மடப்பாடாங்கிற விஷயத்த பண்ணிட்டு என்ன பண்ணோம், வாமிட் பண்ணிட்டு வந்துருவோம், எக்ஸாம்ல வாந்தி எடுத்துட்டு வந்துருவோம். ஆனா அது உண்மையான அந்த கல்வியான்னு பார்த்தீங்கன்னா இது உண்மையான கல்வி கிடையாது. இன்னைக்கு இப்படிதான் நம்ம பெரும்பான்மையான பேர் நம்ம வந்து இருக்கோம் இன்னைக்கு. ஆனா நேச்சர்ல டெஸ்ட்லாம் இப்படி இருக்காது. நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் நமக்கு வைக்கப்படும் டெஸ்ட்ல தான் வந்து என்ன பண்ண முடியும்னா நம்மள உண்மையான நிலை. அதனால உண்மையான குருவும் அப்படிதான் என்ன பண்ணுவாங்களா, நீங்க எதிர்பார்க்காத நேரத்துல அவர் டெஸ்ட்னா என்னன்னே தெரியாத நேரத்துல உங்களை சோதிக்கப்படுவோம். ஒவ்வொரு முறையும் நம்ம அந்த சோதனையை தாண்டி உண்மையான ஆன்மீகத்துல வந்துட்டீங்கன்னா அந்த சோதனை 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 எப்பவுமே சோதனைக்குள்ளேயே ஏன் இருக்கும் அப்படின்னா, நீங்க முன்னேறணும் அப்படின்னா சோதனை இல்லாம நீங்க முன்னேறவே முடியாது. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. டிசைன்ல அப்படிதான் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து இந்த புற வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெஸ்ட்ல வந்து நம்ம 35 எடுத்தா பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கிளாஸ்க்கு நம்ம போயிடலாம். ஆனா ஆன்மீகத்துல 35 எடுத்து அடுத்த கிளாஸ்க்கு நம்ம போய் அடுத்த நிலைக்கு நம்ம போக முடியாது. ஆன்மீகத்துல எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 100க்கு 100 எடுத்தாதான் அடுத்த நிலைக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்மளே போகும். எப்படியே 100க்கு 100 எடுக்கணும். இதுதான் ஆன்மீகம். இவ்வளவு கஷ்டமான ஒரு விஷயம். ஓகேங்களா? முதலே சொன்னேன், அது அவ்வளவு ஒரு நீண்ட நெடிய பயணம்னு சொன்னேன். ஆனா அப்படியும் இல்லை, இப்படிங்கிறதுக்குள்ளேயே என்ன பண்ணலாம், நம்ம அடையலாம்னு சொன்னேன். ரெண்டுமாவும் அது இருக்குது. அது அவங்க பக்குவத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அது நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த டெஸ்ட் எப்படி வைக்கப்படும், யாருக்கெல்லாம் வைக்கப்படும்னா நம்ம சீடருக்கு மட்டும் வைக்கப்படாது. இப்போ நான் சொன்ன அந்த குருமார்கள் சொன்ன பாருங்க, அவங்களுக்கும் அந்த டெஸ்ட் வைக்கப்படும். அந்த குருமார்கள் வந்து என்ன சொன்னாங்க, முதலே சொன்னேன், நம்ம இன்னும் வந்து நம்ம என்ன ஆகலாம் அப்படிங்கிற காணொலியில வந்து அந்த ஞானம், ஞானிகள், சித்தர்கள், இன்னும் பல நிலைகளை பத்தி நம்ம பேசணும். அது இனிமே வரப்போற காணொலிகளை கண்டிப்பா நம்ம வந்து பார்க்க போறோம். அது என்ன நம்ம இப்ப பார்க்கலங்கிறதுனால இப்ப நான் இப்படி சொல்றேன் உங்களுக்கு அப்படின்னா, அவங்களுக்கும் இந்த வாழ்க்கையில என்ன பண்ண முடியும், டெஸ்ட் இயற்கைங்கிறது வச்சுக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்றேன். இப்போ நான் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன் உங்களுக்கு அப்படின்னா, இந்தியா வந்து ரொம்ப ஒரு தனித்தன்மையான ஒரு நாடு. இந்த இந்தியாவை வந்து நம்மளோட இந்தியாவை வந்து உலகத்துல எந்த ஒரு நாடு கூட நம்ம இப்ப கம்பேரே பண்ணக்கூடாது. மேலோட்டமா கம்பேர் பண்ணிக்கலாம், ஒரு மெட்டீரியலிஸ்டிக் விஷயத்துல கம்பேர் பண்ணிக்கலாம். ஆனா அந்த தனித்தன்மை, தனி சிறப்புங்கிறது என்னன்னு நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அப்படின்னா நம்மளோட ஆன்றோர்கள் அப்படின்னா யாரு அப்படின்னா முன்னோர்கள்னு சொல்லியிருப்பாங்க. அந்த முன்னோர்கள்னா யாரை சொல்ல வந்தேன்னா நம்ம தாத்தா பாட்டி முன்னோர்கள்னு சொல்ல, அவங்க நம்மள மாதிரி ஒரு அறியாமையில் இருந்தவங்க தான். நான் முன்னோர்கள் யாரை சொன்னேன்னா நம்ம மகான்களை தான் வந்து நான் சொன்னேன். அந்த மகான்கள் யாருன்னு இன்னும் டீப்பாலாம் உள்ள போய் நம்ம பார்க்கல.
அப்போ அவங்க தான் வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்து உண்மையான சிறப்புனா வந்து பெருமைன்னு நான் சொல்லல, உள்ள அவ்வளோ எண்ணற்ற மகான்கள் வந்து இருந்திருக்காங்க, இப்பவும் இருக்காங்க. ஸோ அவங்க தான் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இன்டைரக்டா அவங்க யாருன்னு வெளியில துளி கூட காட்டவே மாட்டாங்கன்னு. அதான் உண்மையான ஆன்மீகவாதி. அவன் ஆன்மீகவாதினே வெளிப்படுத்தவே மாட்டான். இன்னைக்கு எல்லாம் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து இன்னைக்கு வெறும் மார்க்கெட்டிங் தான் நடந்துகிட்டு இருக்கு, திருவிழாடெல்லாம். ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்பொழுது அவங்களுக்கும் என்ன பண்ணோம்னா, அவங்களும் ஒரு நிலையில தான் இருக்காங்க. அதுவும் வந்து இதுதான் ஃபிளாட், இதுதான் எல்லை அப்படின்னு இதுதான் நிலைன்னு ஒரு நிலை கிடையாது. ஒவ்வொருத்தரும் ஒரு நிலையில இருக்காங்க. ஸோ அவங்களும் அடுத்த நிலைக்கு போக முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அது உங்களுக்கு தெரியாது. ஏன்னா அதை வந்து அவங்க உங்ககிட்ட ஷேர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நம்ம அவங்களுக்கு கீழே இருக்கோம் இப்போ. ஓகேங்களா? அவங்க அவங்களுக்கு மேலே இருக்கவங்க கிட்ட ஷேர் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ அவங்களுக்கும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டெஸ்டிங் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த டெஸ்ட்டில் பாஸ் ஆனால் தான் என்ன பண்ண முடியும், அவங்களே அடுத்த நிலைக்கு போக முடியும். டிசைனில் வந்து அப்படி தான் இருக்குது. ஸோ இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எண்ணற்ற மகான்கள் வந்து இருந்திருக்காங்க, இப்பவும் இருக்காங்கன்னு சொல்கிறேன். சில உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, என்ன மாதிரி பூமி இந்தியா அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் வந்து உங்களுக்கு வந்து ஆச்சரியமாகவும் இருக்கலாம், கொஞ்சம் அதிர்ச்சியாகவும் இருக்கலாம், இல்லாட்டி வந்து அவநம்பிக்கையாகவும் இருக்கலாம். அதை பற்றிலாம் எனக்கு கவலையே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து மகா அவதார் பாபாஜி அப்படின்னு வந்து ஒருத்தர் நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். நம்மளோட பெரும்பாலான மக்கள் வந்து கேள்விப்பட்டிருப்போம். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்தில் வந்து தமிழராக பிறந்து என்ன சொல்றதுன்னா, கடலூர்லேருந்து சிதம்பரம் போகிற வழியில் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அந்த கடலோரத்துக்கு முன்னாடி வந்து பரங்கிப்பேட்டை அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் வந்து தோராயமாக ஒரு 1400 வருடங்களுக்கு முன்னாடி வந்து பிறந்து, சிறு வயதிலே என்ன பண்ணாருன்னா வந்து அவர் ஆன்மீக தேடலில் போய் அப்புறம் அகத்தியரை ரொம்ப கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி அவர்கிட்ட தீட்சையெல்லாம் வாங்கி அப்புறம் அந்த கதைக்குள்ள இப்போ நம்ம போக வேணாம். போய் இன்னைக்கும் அவர் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்காரு. இமயமலை சாரல்ல வந்து அவர் இருக்காரு அப்படின்ட்டு நம்மள நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம். சில புக்ஸ் வெளில வந்ததுனால தான் அப்படி ஒரு விஷயம் இருக்குது நிறைய பேருக்கு தெரிஞ்சுது. அதை வந்து நிறைய பேர் பார்க்குறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் போய் பார்த்துட்டு இன்னைக்கும் அவங்கள வச்சுட்டு நிறையா டேரெக்டாவோ இன்டெரக்டாவோ கமர்ஷியல் விஷயங்களும் நடந்துகிட்டு இருக்குது. இது நம்ம 1400 இது பல பேர் வந்து நம்புறாங்க. நிறைய பேர் வந்து இதெல்லாம் கட்டுக்கதை அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இதில் மெசேஜ் வந்து என்னன்னா, 1400 வருஷமா இன்னும் உயிரோட இருக்க முடியுமா அப்படிங்கிறது தான் அந்த இதில் வந்து ஒரு பெரிய கொஸ்டின் மார்க், மக்கள் கேள்வி. ஆனா உண்மையில வந்து எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியால வந்து என்ன மாதிரி மக்கள் மனிதர்கள் வந்து உள்ள இருக்காங்க அப்படின்னு நான் சில சில உதாரணங்கள் அவங்க சொல்றேன். அது 1400 வருஷம் தோராயமா. இந்தியால வந்து பாத்தீங்கன்னா 500 வருஷம், 1000 வருஷம், 1500 வருஷம், ஏன் 5000 வருஷமா கூட இன்னும் மனிதர்கள் வந்து உள்ள வந்து உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இது வெளியில தெரியவே தெரியாது. ஏன் தெரியாது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம இன்னும் அந்த நிலைக்கெல்லாம் வரல. அதனாலதான் இன்னும் அவங்களாம் நம்மளுக்கு வந்து என்ன பண்ணல, நம்ம அவங்களை வெளிப்படுத்தல. ஆனா நீங்க உண்மையான தேடல்ல இருந்தீங்கன்னா நீங்க அதெல்லாம் உள்ள போய் பார்க்க முடியும். என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும் அப்படின்னா அதை உணர முடியும், போய் அவங்க போய் தரிசிக்கவும் முடியும். ஆனா நம்ம பார்க்கலங்கிறதுக்காக அது வந்து இல்லை அப்படின்னு அர்த்தம் கிடையாது. நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே எனக்கு தெரிஞ்சே நிறைய பேர் வந்து 500 வருஷங்கள் தாண்டவங்க இன்னும் சீக்கிரட்டா வெளி உலகத்துல தான் உலாத்திட்டு இருப்பாங்க. ஆனா அவங்க அப்படிதான் அப்படின்னு நம்மளுக்கு தெரியவே தெரியாது. இது என்னோட தேடல்ல நான் உணர்ந்து இருக்கிறத தான் வந்து என்னோட அனுபவத்தை தான் நான் உங்களுக்கு வந்து வெளிப்படுத்துறேன். எப்படி 5000 வருஷமா இன்னும் வாழ்றவங்க உள்ள இருக்காங்க. இதை நீங்க கதை எடுத்துக்கலாம், நான் ஒரு சரியான ஒரு புல்ஷீட் கொடுக்குறேன்னு நீங்க எடுத்துக்கலாம். இப்போ ஏன் வந்து இதெல்லாம் நான் உங்களுக்கு வெளிப்படுத்துறேன் அப்படின்னா, உங்களெல்லாம் வந்து பயமுறுத்துறதுக்காக கிடையாது. என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அந்த 5000 வருஷமா உள்ள அந்த ஆன்மீகத்துல அவங்களோட என்ன சொல்றது, அவங்க அடுத்த நிலைக்கு போறதுக்கு வந்து இன்னும் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அவங்க அவங்களுக்குரிய அந்த சாதனைகளை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உள்ள அந்த சாதனா அப்படின்னு சொல்லுவாங்க அது. அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்பேற்பட்ட அவங்களுக்குமே வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு மேல இருக்கவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க எதிர்பார்க்காத நேரத்துல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, அந்த சோதனை இந்த டெஸ்ட்ங்கிறது என்ன பண்ண முடியாது, வைக்கப்படும். அவங்க எதிர்பார்க்காத நேரத்துல இப்படிங்கிறதுக்குள்ள வச்சதும் தெரியாது, முடிஞ்சதும் தெரியாது. அப்போ அவங்க உண்மையாவே இந்த நிலையில இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குரிய பாடம் வந்து அவங்களுக்கு என்ன பண்ண முடியும், கொடுக்கப்படும். இப்படிதான் வந்து இருக்குது. ஏன்னா படிநிலை, இதுதான் நான் ஆரம்பத்துல தெளிவா சொன்னேன். எல்லாமே படிப்படியா இருக்குது. ஸோ இதை நம்ம புரிஞ்சிக்காம நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்ம கடை கோடி இந்த பக்கத்துல இருந்துகிட்டு சிஷ்யங்கிற தகுதியை கூட நம்ம வந்து வளர்த்துக்கிட்டோமா இல்லையான்னு தெரியாத பட்சத்தில் இங்கே உட்காந்துட்டு இந்த குருவை தேர்ந்தெடுக்கலாமா அந்த குருவை தேர்ந்தெடுக்கலாமா அப்படின்னு நம்ம கையில எல்லாம் இருக்குங்கிற மாதிரி ஒரு நினைப்புல வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா காமெடி பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கோம். ஆனா உண்மையான ஆன்மீகத்துல வந்து டிசைன்ல வந்து இப்படிதான் வந்து இருக்கு. இதை நம்ம பார்த்துக்கோங்க, பார்த்து ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்காட்டியும் வந்து இப்படிதான் வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்தியா வந்து அப்படி ஒரு உள்ள வந்து இது வெளியில தெரியவே, பெரும்பான்மையான மனிதர்களுக்கு வந்து இது தெரியவே தெரியாது. ஆனா உள்ள வந்து இப்படிதான் வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கு. ஆனா நம்ம போய் இதை தேடி பிடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா போய் நம்ம தேடி பிடிக்க முடியும். நான் பிடிச்சதை தான் வந்து நம்ம உங்களுக்கு சிலதை வெளிப்படுத்துறோம். உங்களுக்கு எல்லாத்தையும் வந்து நான் உங்களுக்கு சொல்லலை உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால வந்து இப்போ நம்ம குருவை தேடுறதை விட்டுட்டு உண்மையாவே நம்மளுக்கு வந்து அந்த தேடல்னு ஒன்று இருக்கா, அது வந்து ஆன்மீக தேடல். ஸோ ஆன்மீகம்னா என்ன, அந்த உண்மையான ஆன்மீக தேடல் இருக்கா, உண்மையான ஆத்திகளுக்கு வந்து எந்த ஒரு ப்ரூஃபும் தேவை கிடையாது. அதுதான் அந்த வந்து நம்ம மெசேஜ். அந்த கன்ஃபியூஸ்டா இடைப்பட்டு இருக்கும் பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து எந்த ஒரு ஆன்மீக போதனையும் வந்து உண்மையான குரு வந்து கொடுக்க மாட்டார். அவர் என்ன பண்ணுவார்னா, இப்போ நம்ம வாழ்ற வாழ்க்கையே வந்து முழுமையா வாழ்றதுக்கு தேவையான அதை தான் வந்து என்ன பண்ணுவார்னா, அந்த குரு வந்து என்ன பண்ணுவார்னா என்கரேஜ் பண்ணுவார். என்ன பண்ணுவார், என்கரேஜ் பண்ணுவார். ஏன்னா ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் நம்ம வச்சோம் அப்படின்னா இங்கேயும் இல்லாமல் அங்கேயும் இல்லாமல் அந்த கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டாகவே எப்போதுமே நம்ம இருப்போம். அப்படிங்கிறது உண்மையான குருவுக்கு வந்து அவரோட அனுபவத்தில் வந்து அவருக்கு இது தெரியும்.
அதனால என்ன பண்ணுவாருன்னா உண்மையான குரு வந்து நம்மள என்ன பண்ணுவார், நம்ம ரெண்டு கட்டானா இடைப்பட்டு இருக்கும் அப்படின்னா அப்ப என்ன பண்ணுவார் இந்த உண்மையான குரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மள இப்ப வாழ்ற இந்த நார்மல் வாழ்க்கையிலே வந்து முழுசா தள்ளுவார் நம்மள. ஏன் அப்படின்னா அதுல நம்ம ஃபுல்லா இருந்தாதான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அடுத்த நிலை இதுல நம்ம வந்து சந்தோஷமா இருக்கும் போதோ இல்லாட்டி சில சமயம் சந்தோஷம் சில சமயம் துக்கம் அப்படின்னு இருக்கும் போதோ அது டுவாலிட்டி பத்தி நம்ம பின்னாடி ஒரு நாள் பார்ப்போம். அப்ப பார்க்கும்போது அதை பத்தி டீப்பா பார்க்கலாம் கொஞ்சம். ஸோ இப்படி இருக்கும்போது என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா ஒரு உண்மையான ஆன்மீகத்தை வந்து என்ன பண்ண மாட்டாங்க, வெளிப்படுத்த மாட்டாங்க. அந்த ஆன்மீக வந்து லெசன்ஸ் வந்து என்ன பண்ண மாட்டாங்க, டீச் பண்ண மாட்டாங்க. அப்படி டீச் பண்றவங்க யாருமே வந்து உண்மையான குரு கிடையாது. நான் அதை இப்போ ரொம்ப தெளிவாக சொல்லிட்டேன் உங்களுக்கு. ஏன்னா ஆன்மீகம்ன்றது வந்து அந்த டெக்னிக்கோ அந்த விஷயத்தையோ இன்னும் புது புது இன்ஃபர்மேஷனை வாங்கி உள்ள வச்சுக்கிறது ஆன்மீகம்னு நம்ம இன்னைக்கு நினச்சிக்கிட்டு இருக்கோம். நம்ம அறியாமலே நினச்சிக்கிட்டு இருக்கோம். உண்மையான ஆன்மீகம்ன்றது நம்ம கிட்ட இருக்க ஒன்றையும் இழக்கிறது. ஒன்றுனா அது பொருளை இழக்கிறது இல்லை, எல்லாத்தையுமே உங்களையே நீங்கள் இழக்கணும். உங்களை நீங்கள் இழக்காத பட்சத்தில் அதை அடைய முடியாது. ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் அடைய விரும்புகிற ஒரு விஷயம் வந்து அப்படி இருக்குது. அதுக்கிட்ட நம்ம போகணும்னா நம்ம அதுவாக மாறாத பட்சத்தில் அது சாத்தியமே இல்லை. உட்காந்த இடத்துல என் பாக்கெட்டுக்குள்ள அதை தூக்கி வந்து நான் வச்சுக்கணும் அப்படின்னா அது வந்து நம்மளோட பெட்டு கிடையாது. ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கோங்க வந்து. ஸோ டிசைனில் வந்து இப்படி தான் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு இந்தியாவில் ஏகப்பட்ட மகான்கள் வந்து இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒவ்வொரு விதமான ஸ்டைல்ஸ் இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஏன் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக போய் அது என்ன பண்ணியிருக்காங்கன்னா உணர்ந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லைன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா வந்து இன்னும் அவங்க அவங்க அடுத்த நிலைக்கு போக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க இதில் சீக்கிரட்டாக பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இதை யாரும் வெளிப்படுத்த மாட்டாங்க. இதெல்லாம் என்னங்கிறத இனி வரப்போகிற காணொலிகளில் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா இதெல்லாம் தான் ஒன்று ஒன்றா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இதெல்லாம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் வந்து சுவாரஸ்யமாக வந்து கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? இதுதான் நான் சொல்ல வந்த அந்த ஆன்மீகத்துக்கு அடிப்படையான தேவை. இந்த ஆன்மீகம்னா அந்த குரு அப்படிங்கிற அடிப்படையான தேவை வந்து நம்ம வந்து சீடனா இருக்கணும் அப்படிங்கிறது தான். சீடனுக்குரிய அந்த தகுதியை நம்ம வந்து வளர்த்துக்கணும். என்ன தகுதின்னு நான் சொன்னேன் உங்களுக்கு அப்படின்னா, நம்ம வந்து நமக்கு உண்மையா இருக்கணும். இது வந்து என்னோட புரிதல் நான் சொல்றேன். நம்ம வந்து நமக்கு உண்மையா இருக்கணும் முதல்ல. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா ஒரு சுய கட்டுப்பாடு கொஞ்சமாச்சும் நம்மளுக்கு இல்லாம இந்த ரெண்டு விஷயமும் இல்லாம ஆன்மீகங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம நினைச்சு கூட பார்க்கறது வந்து நம்ம டைமை வேஸ்ட் பண்றோம் அப்படின்னு அர்த்தம். நம்ம இருக்கிற வாழ்க்கையில சந்தோஷமா இருந்துட்டு அப்படி போயிடலாம் நம்ம. அப்போ யாருக்கு தான் டீச் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அவனோட பாஸ்ட் பழைய ஏகப்பட்ட பிறவிகளில் ஏகப்பட்ட ப்ரிப்பரேஷன்னா உள்ளே போனீங்கன்னா அவ்வளோ நிலைகள் அதில் ஏகப்பட்ட என்ன சொல்றது தயார்படுத்துதலுக்கு ஆளான அவனுக்கு மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உண்மையான ஆன்மீகத்தை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த உண்மையான குருக்கள் வந்து கொடுப்பாங்க. ஏன்னா அப்படி கொடுத்தாதான் வந்து என்ன பண்ண முடியும்னா அவரால் அதை எடுத்துக்க முடியும். ஸோ அந்த பக்குவம். ஸோ இது என்ன அர்த்தம்னா இது யாருக்கும் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் கிடையாது. இது சிம்பிளாக சொல்லணும், ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும், உதாரணத்தில் சொல்லணும் அப்படின்னா இப்போ நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு டம்ளர் அப்படிங்கிற சைஸ் டம்ளர்னா ஒரு 200 மில்லி லிட்டர் டம்ளர். அதான் நம்ம இன்னைக்கு நம்ம டம்ளர் என்ன சொல்ல வரனா அந்த கெப்பாசிட்டி நம்மளோட கொள்ளளவு இன்னைக்கு அவ்வளோதான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதை வச்சுக்கிட்டு உலகத்தில் கடலில் இருக்க அவ்வளோ தண்ணியை வந்து இந்த டம்ளரில் வந்து நிரப்பணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம், ஆசைப்படுறோம். அது வந்து அப்போ என்ன பண்ணுறோம்னா ஆசைப்படுறோம். ஆனால் வந்து என்ன ஆகுது, அது நடக்க மாட்டேங்குதுன்னு என்ன பண்ணுறோம்னா நம்ம வந்து விரக்தியின் உச்சத்துக்கு போயிட்டு என்ன பண்ணுறோம்னா ஆன்மீகம்லாம் ஒன்று இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு பண்ணுறோம். ஒரு ஸ்டேஜில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா வந்து அதை விரக்தியில் தீட்டிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், அடுத்த வேலையை பார்க்க போகிறோம். ஆனால் என்னென்ன இந்த இடத்துல பார்க்க மறக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம எவ்வளோ கெப்பாசிட்டியில் நம்ம இருக்கோமோ இந்த இடத்துல இந்த மூமெண்ட்டில் வந்து நம்ம 200 மில்லி டம்ளராக தான் இந்த மூமெண்ட்டில் நான் இருக்கேன் அப்படின்னா அந்த 200 மில்லி தண்ணியை தான் உள்ளே ஃபில் பண்ண முடியும். கடல் இருக்குங்கிறதுக்காக அந்த கடலையே வந்து அந்த டம்ளரில் ரொப்பன் ஆகலாம் என்ன ஆகும்னா வழிஞ்சு வெளியில் வீணாக தான் போகும். அதனால தான் வந்து நேச்சர் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த 200 மில்லியா நம்ம இருக்கிறோம் அப்படின்னா அந்த 200 மில்லியை தான் என்ன பண்ணும் நேச்சர் அதுக்குரிய கொள்ளளவு உள்ள ஒரு திரவத்தை தான் என்ன பண்ணும் அது சப்ளை பண்ணும். புரியுதா உங்களுக்கு? ஸோ நம்ம ஆசைங்கிறது அது நம்ம வெறும் ஆசை இல்லை, பெரும் பேராசையில் நம்ம இருக்கோம். ஸோ அப்போ நம்ம பண்ண வேண்டிய விஷயம் வெறும் ஆசைப்பட்டுக்கிட்டே போகிறது கிடையாது. ஏன்னா அதை பார்த்தா அந்த சக்தியோட அந்த ஒரு ஆசை ஜஸ்ட் அந்த ஒரே ஒரு ஆசை தான் இவ்வளோ உருவாகிட்டு இருக்கு, இன்னும் உருவாகிட்டு இருக்கு. எங்க இறையை விட்டு வெளில போய்கிட்டு இருக்குது, சக்தி சிவத்தை விட்டு பிரிஞ்சு வெளில போயிட்டு இருக்குது இன்னைக்கு. ஓகேங்களா? அப்போ நம்மளோட இன்னும் ஒரு ஆசை தான் வந்து நம்ம எவ்வளோ இறையை விட்டு வெளில போவோங்கிறது புரிஞ்சுக்கணும். உண்மையான ஆன்மீகங்கிறத டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணுறது தான் இது குறிப்பாக வந்து உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் நம்ம பழைய காணொலியில். இது கொஞ்சம் சென்ஸ் இருக்கவங்க டக்குன்னு பிடிச்சிருவாங்க உங்களுக்கு. ஸோ திருப்பி இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு விஷயத்தை இன்ஃபர்மேஷனை வாங்கி உள்ள வச்சுக்கிறது வந்து ஆன்மீகம் கிடையாது, அது தகவல் கிடையாது. திருப்பி அதான் சொன்னேன், இது வந்து ஒரு விஸ்டம், இது ஒரு ஞானம், இது வந்து தகவல் கிடையாது. ரெண்டுமே எப்படி குருவின் டீச்சர் நம்ம போட்டு குழப்பிக்கிறோமோ அது மாதிரி நாலேஜையும் விஸ்டமையும் நம்ம போட்டு குழப்பிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம உண்மையாக பண்ண வேண்டியது வந்து என்னன்னா நம்ம உண்மையான கொள்ளளவு இன்னைக்கு என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அப்போ என்ன பண்ணணும்னா அந்த உலகத்தில் இருக்க எல்லாமே வேணும்னா அந்த கொள்ளளவு வந்து அந்த அளவுக்கு அந்த விஷயத்தோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகினா தான் அந்த கொள்ளளவு கொள்ள முடியும், கண்டெயின் பண்ண முடியும். அந்த கண்டெய்னர் தான் இந்த இடத்துல டம்ளர் வந்து நம்ம கொள்ற அந்த இதோட கொஞ்சம் பெருசாக இருக்கணும். அப்போ தான் வந்து என்ன பண்ண முடியும், கொள்ள முடியும். அப்போது எல்லையற்ற ஒன்றை நம்ம கொள்ளணும் அப்படின்னா நம்ம கண்டெய்னர் என்ன ஆகணும்னா எல்லையற்ற ஒன்றாக மாறணும்.
இதுதான் வந்து ஆன்மீகம். இதை வந்து நான் வந்து வார்த்தையை தான் ஒவ்வொரு இதுலையும் மாற்றிக்கிட்டு இருக்கேன். இந்த ஒரே விஷயத்தை தான் டீப் டவுனில் கோரா இந்த ஒரு விஷயத்தை தான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா உங்களுக்கு சொல்லாமல் சொல்லிக்கிட்டே இருக்கேன் உங்களுக்கு. அவங்கவுங்க பக்குவத்தில் அவங்க பிடிச்சிப்பாங்க. இது பிடிக்காமையும் போகலாம், அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. நான் என் கடமைக்கு வந்து சொல்லவது, யாருக்கும் வந்து திணிக்கிறதெல்லாம் முடியாது. இது கண்டிப்பாக டிசைனில் அப்படி தான் இருக்குது. அப்போ உண்மையான ஆன்மீகம் யாருக்கு டீச் பண்ணுவாங்கன்னா, ஏற்கனவே அந்த அவ்வளோ ப்ரிப்பரேஷன் பண்ணவங்க தான் என்ன பண்ண முடியும்னா கொடுக்க முடியும். இது எப்படி அப்படின்னா, ஒரு கிளாஸில் வந்து ஒரு டீச்சர் வந்து 10 பேருக்கு கிளாஸ் ஒன்றா தான் எடுக்கிறாங்க. ஆனால் 10 பேருக்கு ஒரே பாடம் தான் எடுக்கிறாங்க, ஒரே விதமாக தான் எடுக்கிறாங்க, ஒரே நேரத்தில் தான் எடுக்கிறாங்க. ஆனால் 10 பேர் 10 விதமாக புரிஞ்சுக்கிறாங்க. ஏன் புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, டீப்பில் பல காரணங்கள் இருக்குது. மெயின் காரணம் வந்து என்னென்னா, ஒவ்வொருத்தர் ஒரு நிலையில் இருக்கிறது தான் அந்த காரணம். அந்த பக்குவத்துக்கு அவங்களால எவ்வளோ எடுத்துக்க முடியுமோ அவ்வளோதான் அவங்க எடுத்துக்க முடியும். இதை தான் நான் அவங்களுக்கு வந்து இன்டெரக்டாக குறிப்பாக அவங்களுக்கு சொன்னேன், அந்த டம்ளர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம செய்ய வேண்டியது வந்து சும்மா ஆசையை வளர்த்துக்கிட்டு போகிறது கிடையாது. அதை வளர்த்துட்டு போகிறனாலையோ ஒரு நம்பிக்கை வளர்த்துட்டு போகிறனாலே வேற எங்கேயும் நம்ம போக போகிறது, இருக்கிற இடத்துல தான் நின்றுட்டு இருக்க போகிறோம். ஒருத்தரை ஃபாலோ பண்ணுறதுனால வந்து தப்பு கிடையாது. அது வாட்டுக்கு காலம் பூரா இந்த ஜென்மம் ஃபுல்லாக நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஆனால் கடைசி மட்டும் ஒரு ஃபாலோவராக இருப்பீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், நம்மள அறியாமலே அவங்களுக்கு துதி பாடின்னு உட்காந்துட்டு இருப்போம். துதி பாடுறது வந்து ஆன்மீகம் கிடையாது. முதல்ல அதை தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் யாரை ஃபாலோ பண்ணீங்கன்னா அவங்க யாரையும் துதி பாடியிருக்க மாட்டாங்க, அவங்க யாரையும் ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டாங்கிறத முதல்ல கண்ணை திறந்து நம்ம பார்க்கணும். இந்த பேசிக் புரிதலே வந்து நம்ம யாரும் பார்க்கறது கிடையாது. ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபாலோயர் கடைசிக்கு மட்டும் ஃபாலோயராக தான் இருப்பான். அவன் எக்காரணத்தை கொண்டோ ஒரு மாஸ்டராக மாறவே முடியாது. ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு நம்மளுக்கு இருக்க ஒரே வேறுபாடு என்னன்னா, ஏதோ ஒரு காலகட்டத்தில் அவங்க வாழ்க்கையில் அந்த துணிச்சலான ஒரு முடிவை வந்து அவங்க எடுத்திருக்காங்க. ஒரு காலத்தில் நம்மள மாதிரி தான் வந்து அறியாமையில் இருந்தவங்க தான் அவங்க. அந்த அறியாமையை எப்படி கடந்தாங்க அப்படின்னா, அந்த துணிவு, பெருந்துணிவு என்னது, அவங்களுக்குள்ள இருந்த அவங்களே இழக்க அவங்க துணிஞ்சாங்க. அவங்களே அவங்க இழக்கிறதுனா அவங்களோட என்ன சொல்றது, அந்த ஈகோ, அந்த அகங்காரம், அதை இழக்க வந்து அவங்க துணிச்சாங்க. நம்ம யாரும் எதையுமே ஒரு துளி பிட்ட கூட நம்ம இழக்க இன்னைக்கு நம்ம தயாராக இல்லை. அதுதான் ஒரு நிஜம். அதனால தான் நம்ம ஒரு ஃபாலோயராக உட்காந்துட்டு இருக்கோம். ஏன்னா ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஏன்னா புதுசாக நீங்கள் எதையுமே பண்ண வேணாம். அவங்க ரோடே இல்லாத ஒரு இடத்துல வந்து ஒரு என்ன சொல்கிறாங்க, ரோடே இல்லாத ஒரு இடத்துல ஒரு நடந்து போகிறாங்க. நம்ம ஏற்கனவே ஏகப்பட்ட ஹைட்டெக்காக ரோடு போடுறாங்க, அதில் நம்ம நடக்கிறதுக்கு யோசிச்சு உட்காந்துட்டு இருக்கோம். இதுதான் நம்ம நிலை இப்பொழுது. ஓகேங்களா? ஸோ அவங்க நிலை இதுதான் அது. இதை புரிஞ்சுக்கணும். நம்ம இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா, இதை நம்மளால பண்ண முடிஞ்சுது அப்படின்னா, கண்டிப்பாக நமக்காக நம்மளோட பக்குவத்துக்கு ஏற்ற மாதிரி இயற்கையிலேருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, குரு அனுப்பப்படுவாங்க. ஸோ குருங்கிறது வெறும் வந்து ஒரு ஞானம் அடைகிறதுக்கு மட்டும் ஒரு குருன்னு எடுத்துக்காதீங்க. அது ஒரு உண்மையான ஞானம் அடைகிறதுங்கிறது ஞானம் அடைகிறது அப்படின்னா என்னென்னா அடுத்த காணொலியில் கண்டிப்பாக பார்க்க போகிறோம். நம்ம அந்த ஞானம் அடைகிறது மட்டும் வந்து குரு தேவைப்படாது. குருக்குமே குரு தேவைப்படும். எல்லா நிலைகளிலும் குரு தேவைப்படும். ஸோ குருங்கிறது அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அனுபவம். அதை தான் அவங்க சொல்ல வந்தேன் உங்களுக்கு. ஸோ அந்த குருங்கிறது சாதமாக நினச்சிடாதீங்க. அது இன்னைக்கு நீங்கள் நினைக்கிறவங்கலாம் குரு கிடையவே கிடையாது. அவங்க தான் குரு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் போங்க. அதை பற்றி அவங்களுக்கு தடுக்கிறதுக்கு நான் யார்? அது ஏன் வேலை கிடையாது. அவங்கவுங்க கர்மா. அது கர்மாவை பற்றி நம்ம இன்னும் பேசவே ஆரம்பிக்கல. அது ஒரு ரொம்ப அருமையான பியூட்டிஃபுல்லான ஒரு சப்ஜெக்ட். அது எவ்வளோ காலம் நீ வரும்னு எனக்கு தெரியல. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து இருக்குது.